எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன்லி வுமன் ஹூ அட்ராக்ட் சிக்மா மேல்ஸ். சிக்மா மேல் மாரி இருக்கிற கேட்டகரில இருக்கிற மென்ஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல ஒரு ரொம்ப சேலஞ்ச ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நார்மலான மென்ஸ் ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈஸியா செட்டில் ஆகும்போது, நம்மளோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லப்படுற இந்த கிரைட்டீரியா எங்க இருக்குன்னே தெரியலையே. நம்மளுக்கு என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட பிரெயின் அந்த மாரி வயர் பண்ணப்பட்டிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு ஹை வேல்யூ மென்னா இருக்கிற அந்த கேட்டகரியில இருக்க பெர்சனா இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கும் இந்த சேலஞ்சஸ் லைஃப்ல இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, நீங்க அவுட்டர் அப்பியரன்ஸ பார்த்து ஒரு கேர்ள டிசைட் பண்ண மாட்டீங்க. ஃபேம பார்த்தோ, மனிய பார்த்தோ ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த கனெக்ஷன்ல ஒரு ரியலிஸ்டிக் இருக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் அதிகமா இருக்கும். நார்மலான மென்ஸ் பரவால்ல ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணா போதும்னு சொல்லப்படுற அந்த தாட்ல இருக்கும்போது, ஃபேண்டசிக்கலான ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேணாம். ஒரு ரியலான ரிலேஷன்ஷிப் தான் வேணும். ஜெனியூனிட்டி வேணும். ஹானஸ்டி வேணும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால, கேர்ள் ரிலேஷன்ஷிப் ஒரு வுமன ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சேலஞ்சிங்கா இருந்தாலுமே, ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னர உங்களால ரிலேஷன்ஷிப்குள்ள கண்டிப்பா கொண்டு வர முடியும், லேட் ஆனாலும். அப்படி கண்டிப்பா கொண்டு வர முடியலனா கூட சாலிட்யூடா, இண்டிவிஜுவலா எங்களால வாழ முடியும்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கிற மென்ஸ்னால, எந்த மாரியான கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வராங்கன்னா, என்ன மாரியான கைண்ட் ஆஃப் கேர்ள் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அடுத்த மென்ன வண்டரிங்ல விட மாட்டாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே. பொதுவா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் ரிலேஷன்ஷிப்ல என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சேஃப்டியும், செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இருக்குமா? அவங்களுக்கு லாங் டர்மா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒரு சேஃபான பிளேஸ குடுக்குமான்னு சொல்லப்படுற அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதே மாரி மென்ஸோட மைண்ட்ல பொதுவா என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க காம்படிஷன் அதிகமா இருக்கிற பீப்பிள். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆனாலும் அத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நெறைய பேர் லைன்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லெவல்ல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆப்ஷனா இருக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸா இருக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் மென்ஸ்க்கு அதிகமான ஆசை இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் உருவாக்குற மென்ஸ் கொஞ்சம் சேஃபர் சைட்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸா இருப்பாங்க. ஆப்ஷனா இருக்க மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மென்னும் வுமனும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க அப்படின்ற மாரி வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம். இல்ல வேற சில பப்ளிக் பிளேஸஸ்க்கு போம்போது, அந்த இடத்துல அந்த கேர்ள் வேற சில மென்ஸ பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்றதா, அவங்க மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாரி காட்டுறதா இருக்கலாம். இல்ல ஓல்டு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கிறதா இருக்கலாம். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற மென் கொஞ்சம் இன்செக்யூரிட்டியா, அன்சர்டனிட்டியா ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ளுடைய அந்த அந்த கெஸ்சர் எத காட்டுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனா தான் இருக்கேன் ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இன்னும் அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் யார் வேணா என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குவாலிட்டில இருக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற மென் அன்சர்டனிட்டியா, இன்செக்யூர்டா இருந்தாலுமே பரவால்ல டேட்டிங்ல இதெல்லாம் சகஜம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ற மாரி அந்த சாய்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் விட்டா வேற கிடைக்காதுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா மேல் கேட்டகரில இருக்கிற மென்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா அந்த சிக்மா மேல் கேட்டகரில இருக்கிற மென்ஸ் பொதுவா 2 விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அட்டென்ஷன் நம்ம யார் மேல சீக் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் யாரோட அட்டென்ஷனுக்காக நம்ப இது காத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல நம்ம யார் மேல அட்டென்ஷன் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க. நம்ம கூட இருக்கிற கேர்ளுடைய அட்டென்ஷன் கூட நம்ம மேல இல்ல. அவங்க அட்டென்ஷனுக்காகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பிரசன்ட் ஆகுறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பிரசன்ட் ஆகுங்க. லாயல்ட்டியா பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. லாயல்ட்டியா இருங்கன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, இந்த ரிலேஷன்ஷிப் போனா எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஆனா கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் லாயலா எனக்கு வேணும்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு டைம் பாஸ்க்காகவோ, இல்ல ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணக்கூடாதுன்ற பயத்திலேயே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங்கான, ரியலான ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த கேர்ள் ஒரு பிரைவேட்டான விஷயங்கள பிரைவேட்டான ஃபைட்டா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அத பப்ளிக்ல பப்ளிக்கா கொண்டு போணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாரியான கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப்ல போணும்னு நினைக்க மாட்டாங்க சிக்மா மேல்ஸ். பொதுவா இந்த பிரைவசி மேட்டர்ஸ் பப்ளிக் லிவரேஜ்க்கு பயன்படுத்துற கேர்ள்ஸ் சில பேர் இருப்பாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா லாயல்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம், ட்ரஸ்ட்ன்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். எங்க அதிகமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெஷர் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னும் வுமனும் தனியா இருக்கும்போது, அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்குள்ள நடக்கிற பிரைவசி மேட்டர்ஸ், ஒரு டைம் சரியில்ல, வல்னரபிளான வேர்ட்ஸ் பேசுறாங்க. அந்த மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய ஃபியர்ஸா இருக்கலாம். அவங்களோட பயத்த அவங்களுக்கு தெரியும். அவங்களோட பார்ட்னருக்கு தெரியும். இல்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸா இருக்கலாம்.
இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரைவசியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எப்ப வெளிய போதோ, அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இத வந்து கொஞ்சம் இன்டலெக்சுவலா இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்யூஷனா யோசிக்கிற பீப்பிள் வெளில கொண்டு மாட்டாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிறதுக்கு. ஆனா சில பேர் வந்து அத வந்து பப்ளிக்கா கொண்டு போவாங்க. அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கலாம், அவங்களோட குளோஸ் பீப்பிள் கிட்ட சொல்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரியான கேர்ள்ஸ பார்க்கும்போது சிக்மா மேல்ஸ் வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு அனலைசிஸ் பண்ணிடுவாங்க. போமாட்டாங்க. ஏன்னா பொதுவா வந்து ஒரு பார்ட்னர் நம்ம கூட இருக்கிற அந்த பெர்சன் நம்மளுடைய பார்ட்னரா நம்ம நெனச்சுட்டு இருக்கிற ஒரு பெர்சனுடைய வீக்னஸ பத்தி ஒரு சின்ன ஜோக்கா இருக்கலாம். இல்ல அவங்கள பத்தின ஸ்டோரி மத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல. ஆனா அந்த ஸ்டோரிய போய் சொல்றதா இருக்கலாம். இந்த மாரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்குள்ள பிரேக்கப் தான் வரும். இந்த மாரியான கேர்ள்ஸ பிரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. லவ் டுடே அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்துருவோம். பிரதீப் ரங்கநாதன் சார் நடிச்ச மூவி. அதுல வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும். அவங்க 2 பேருக்குள்ள அதாவது அவருக்கும் அவங்களுடைய லவ்வருக்கும் நடுவுல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கும்போது, ரவி அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் இன்வால்வ் ஆக பார்ப்பாரு. அப்போ வந்து இவர் பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து பாடி லாங்குவேஜ்லயே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு இருப்பாரு. "நீ அங்கேயே இரு. நீ உள்ள வராதன்னு" சொல்லிட்டு. சோ அது வந்து ஒரு மென்னோட ஈகோ வந்து வேற லெவல்ல டெஸ்ட் பண்ற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அதையும் சில மென்ஸ் வந்து சகிச்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கணும்னு இருப்பாங்க. அவங்கனால ரிலேஷன்ஷிப்ப லாங் டர்மா மெயின்டெயின் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற மென்ஸ் வந்து இத முன்னாடியே ஸ்மெல் பண்றதுனால, இந்த மாரி கேர்ள்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல அதாவது பிரைவசி மேட்டர்ஸ பப்ளிசைஸ் பண்ற கேர்ள்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு கேர்ள் வந்து உங்களுடைய தப்புக்காக 2 வாட்டி உங்கள தண்டிக்கிறாங்களோ, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்குள்ள போமாட்டாங்க. இந்த ட்வைஸ் த டைம் பனிஷ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க அதுதான். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே வந்து ப்ராப்ளம் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒபினியன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போ முடியும் மேக்ஸிமம். ஒரு மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம். அதுக்கு 2 பேருமே சேர்ந்து தான் வொர்க் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணும்போது மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மென்னுக்கும், வுமனுக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிள்குள்ள சண்டை நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே அது செட்டில் ஆயிருச்சு. அந்த செட்டில் ஆகி முடிஞ்ச அப்புறமா ஒரு 8 மந்த்ஸ் அத பத்தி பேசுறதே இல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு ஆர்குமென்ட் வருது. அப்ப அந்த 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த சண்டைய எடுத்துட்டு வந்து இப்ப திருப்பி அந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடி 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எங்க கொண்டு போகும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபைட்ட மொத்தமா சேர்த்து போடுற மாரி இருக்கும். மொத்த அந்த பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா கொட்டுற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி கைண்ட் ஆஃப் இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி இருந்தா பரவால்ல. அடிக்கடி இந்த இஷ்யூ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான கேர்ள்ஸ் கூட சிக்மா மேட்ச் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போமாட்டாங்க. ஜென்யூனிட்டியா இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. என்ன காரணம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பண்ற ஒரு மிஸ்டேக்குமே வந்து இன்வாய்ஸ் பண்ணி ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே அடுத்த ஃபைட்க்கு இது யூஸ் ஆகும். அடுத்த ஃபைட்க்கு யூஸ் ஆகும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க லவ் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. பிளேமிங் தான் அதிகமா இருக்கும். நம்ம யார ரொம்ப அதிகமா பிளேம் பண்ணி, யார ரொம்ப திட்டிட்டே இருக்கோமோ, நேர்ல இல்ல, மனசால கூட யார வந்து ரொம்ப வெறுப்பு காமிச்சிட்டே இருக்கோமோ, அந்த மனிதர் நம்ம வாழ்க்கைய விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்கன்றது தான் இயற்கையோட நியதி அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரியான ஒரு கேர்ள்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஒரு மென்னோடைய ஒரு சில நேச்சர வச்சு, ஒரு சில எரர வச்சு அவங்களோட நேச்சரே இதுதான்னு சொல்லிட்டு ஒதுக்குற கேர்ள்ஸா இருக்கலாம். இல்ல வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ ஓவரா எக்ஸாஜரேட் பண்றதா இருக்கலாம். இவங்க கூட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிசிட்டியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாரி தான். ஆனா அதுவே சில கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிஸ்டேக் நடக்குதா, அதுக்கான தண்டனை குடுத்தோமா, திட்டுனோமா, அதோட முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி அந்த டைம்ல, அந்த மொமெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி தான் வந்து சிக்மா மேல்ஸ் விரும்புவாங்க. ஸோ அத தாண்டி எரர அதிகமா சுட்டிக்காட்டிட்டு இருக்க, அத வச்சு அவங்கள பிளேம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற கேர்ள்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லப்படுற டெஸ்டிங்க இந்த கேர்ள்ஸ கிரியேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி கிரியேட் பண்ற கேர்ள் கூட சிக்மா மேல்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க. இப்ப ப்ராப்ளம கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்றது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா அது வந்து ஒரு சில கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற நேச்சரா இருக்கும். இந்த டிராமா கிரியேட் பண்றதா இருக்கும். டிராமா பண்ணி ஒரு இல்லாத ஒரு ப்ராப்ளத்த உருவாக்கி, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக பேசாம கம்முனு போறது. இந்த சைலன்ட் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அத செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க கிட்ட உண்மையா இருக்கீங்களா? இல்ல இன்னும் ஜென்யூனா இருக்கீங்களா சொல்லப்படுற உங்களுடைய அந்த லாயல்ட்டிய செக் பண்றதுக்காக அத செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சிக்மா மேல்ஸ்க்கு வந்து ஈஸியா தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அப்சர்வேஷனல் கைஸா இருப்பாங்க அவங்க. பொதுவா எந்த ஒரு பெர்சனா இருந்தாலுமே டக்குனு வந்து இன்வால்வ் பண்ணி உள்ள கொண்டு வந்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்லயே கொண்டு வருவாங்க. அப்ப இந்த டெஸ்டிங் பண்றாங்க கேர்ள்ஸ் அப்படின்ற மாரி தெரிஞ்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்எங்கேஜ்மென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கருந்து அப்படியே கிளம்பிருவாங்களே தவிர்த்து, அடுத்த கட்டம் அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பொதுவா ஒரு ஒரு ஜென்யூனான கேர்ள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கிற விஷயத்த, அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற விஷயத்த ஃபேஸ் டூ ஃபேஸ் ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிட்டு, அத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து,
பேக்வேர்டா யோசிச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். இவங்க நம்மகிட்ட உண்மையா இருக்காங்களா? டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லப்படுற டெஸ்டிங் என்விரான்மென்ட்ல எந்த ஒரு மென்னையும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மென் வந்து எப்ப வேணா அத ஃபெயில் ஆகலாம். டெஸ்ட் வச்சா எப்பவுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுல ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இந்த மாரி ரிலேஷன்ஷிப் நிச்சயமா வந்து சீக்கிரமா பிரேக் ஆகும் அப்படின்றதுக்காக, சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற மென்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா முன்னாடியே யோசிச்சு டெஸ்டிங் பண்ற பீப்பிள்ஸ் அது அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே கிட்ட வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, அந்த ஜென்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்தா மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போவாங்க சிக்மா மேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹானஸ்டிய வந்து ஒரு ட்ராப்பா மாத்த மாட்டாங்க. இந்த ஹானஸ்டிய ட்ராப்பா மாத்துறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இங்க என்ன கேட்கணுமோ அதுதான் நீ பேசணும். நீ பேசுறதெல்லாம் இங்க கேட்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் நீங்க சொல்லணும். உண்மைய நீங்க சொல்லக்கூடாது. அந்த மாரி கேட்டகரில சில கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில பதில்கள் தேவைப்படும். அது வந்து நான் சமைச்சிருக்கேன் நல்லா இருக்கா? அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இல்லனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நெனைப்பாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கலாம். ஆனா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தான் நடக்கணும். அந்த ஹானஸ்டிய வந்து உங்களுக்கு ட்ராப்பா மாத்துறாங்கன்னா, அந்த மாரி கேர்ள்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க. ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கலாம். ஜென்யூனான ஒரு அப்ரைசரா இருக்கலாம். இத தான் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து கேர்ள்ஸ நோக்கி செய்வாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், இல்ல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப இழந்துறக்கூடாதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் பொய்யா சொல்லலாம். அதாவது இந்த ஹானஸ்டி ட்ராப்ன்னு சொன்னது தான். நம்ம உண்மையா இருக்கிற மாரி ஒரு பொய்யான நாடகத்த நடிப்போம்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி அவங்க செய்யவே மாட்டாங்க. இந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ற கேர்ள்ஸ் எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாவே இருந்துட்டு இருக்கும். ஒரு வாட்டியும் ஒருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லைஃப் நம்மகிட்ட என்ன குடுக்குதோ அத வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் நம்மளுக்கு குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுறது தான் மேட்டர். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மனியா இருக்கலாம், கரியரா இருக்கலாம். அது தெரியாததுனால நம்ம வந்து சில பேர் வந்து அவங்களுடைய அந்த குவாலிட்டிய விட கம்மியா இருக்கிற இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. இந்த தப்பு வந்து சிக்மா கேட்டகரில இருக்கிற மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது நெறைய பேர் திமிருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு இது கரெக்ட்டா கிடைக்கும். இந்த மாரியான ஒரு பெர்சன் ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க. இந்த மாரியான லைஃப் வேணும்னு சொல்லப்படுற அனலைஸ் பண்ணி போறதுனால இந்த ஹானஸ்ட் ட்ராப்ல அவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்து மெயின்டெயின் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப ராக் சாலிடா வந்து கிரியேட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. முடியிற விஷயம் தான். முடியவே முடியாதுன்ற விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மென் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும், அவங்களுடைய வீக்னஸையும் தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு செல்ஃப் அவேர்னஸ வளர்த்துக்கிட்டா போதும். இந்த தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மூவில வந்து விஷால் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ண வந்து உஷார் பண்றதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். அந்த பொண்ணுகிட்ட ஆண்மையா நடந்துக்கவும் தெரியணும், அடிமையாவும் போக தெரியணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாமளா இருக்கும்போது மட்டும் தான் அத செட் பண்ண முடியும். அதே சமயத்துல எல்லா இடத்துலயுமே நான் ஸ்ட்ரெய்ட்டா போகணும்னு போகக்கூடாது. எல்லா இடத்துலயுமே குனிஞ்சு போகணும்னு போகக்கூடாது. அத புரிஞ்சுக்கிற மென்ஸ்னால மட்டும் தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு உமன வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர முடியும். அதுவும் சிக்மா மேல் கேட்டகரில இருக்க இந்த மாரி மென்ஸ் வந்து அவுட்டர் அப்பியரன்ஸ விட ரியாலிட்டி, எசன்ஸ்க்கு, இன்னர் குவாலிட்டிக்கு தான் அதிகமா மரியாதை குடுக்கறதுனால, ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுவாங்களே தவிர்த்து, கிடைச்ச ரிலேஷன்ஷிப் உள்ள போமாட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.